தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். தயாரிப்பாளர் இமானுவல் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். என்றும் எப்போதும் எங்கள் இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களை Studio 9 Productions, Sri Green Productions and Vijay Antony Film Corporations ஒரு பெரிய பட்ஜெட்ல படம் பண்ணிருக்கோம். சலீம் மாசாணிக்கு அப்புறம் ஸ்ரீ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு கூட்டு முயற்சியில் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறோம். சினிமாவில் வந்து வெற்றின்ற ஒன்று நோக்கி தான் புதுசாக என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த ஃபீல்டுக்கு வராங்க. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வெற்றி தோல்விங்கிறது சகஜம், ஆனால் நல்லவங்களோட மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நல்லவரில் வந்து நான் பார்த்ததில் வந்து இப்போ விஜய் ஆண்டனி சார் வந்து எதுக்கு நல்லவர்னு சொல்கிறேன்னா, நல்ல மனிதர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு, நல்ல திறமைசாலி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தை வந்து வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட்டு ஆஸ் அ ப்ரொடியூசராக. தென் இங்கே திரையுலக ஜாம்பவான்கள் திரு பாரதிராஜா சார், திரு பாலா சார், திரு கேஆர் சார் மற்றும் திரையுலக பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த படத்தை வந்து வாழ்த்துறதுக்கு இந்த ஸ்டேஜை வந்து யூஸ் பண்ணிட்டு இன்னும் அந்த படம் வெற்றி அடையணும், இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் வரணும், நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்திருக்க அனைவரைக்கும் சலீம் விஜயாண்டனி சார் பற்றி சொல்லி அவங்க என்னோட அவள் பேர் தமிழரசி படத்துக்கு விஜயாண்டனி சார் தான் மியூசிக் பண்ணாங்க. மிக கடுமையான உழைப்பாளி. எனக்கு அவரை ரொம்ப நல்ல மனிதராக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் பேர் தமிழரசி ஒர்க் பண்ணவும் சரி, அதுக்கு பிறகு இந்த படத்தில் என்னோட வீட்டில் படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. எப்போவுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் மட்டுமே பேசிட்டே இருப்பார். ரொம்ப பாசிட்டிவான திங்ஸ் மட்டுமே அவர்கிட்ட இருக்குவாங்க. ஆர்கே சுரேஷ், ஸ்ரீகிரி ப்ரொடக்ஷன்ஸ், ஃபாத்திமா, விஜய் ஆண்டனி மேடம், இவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இயக்குனர் நிர்மல்குமார் இதை தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் இயக்கணும் வாழ்த்துக்கிறேன். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் ஜீவா சங்கர் அவர்களை வாழ்த்து அளிக்கிறோம். வணக்கம். இந்த படத்தோட டைட்டில் சலீம் படம். இந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில். ஆக்சுவலாக நான் படத்துக்கே இந்த டைட்டில் வைக்கலாமான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் கூட போணுச்சு. அப்புறம் நான் ரொம்ப பிரிவாதமாக நான் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த படத்துக்கு வச்சுக்காருன்னு நினைக்கிறேன். விஜயாண்டனை பற்றி சொல்லணும். என்னை வந்துட்டு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர். நான் அப்போ வரைக்கும் வந்துட்டு ஈவன் கிரியேட்டிவ் சைட்லேயும் சரி, அஸ் மியூசிஷியனும் சரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ எதோ வேணாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி தான் வேணும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலாக்கா, இல்லை நான் தான் ப்ரொடியூசர், நான் பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஓகே ஃபைன் அஸ் அ டேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மனிதர், நல்ல ஃப்ரெண்டு. இந்த படத்தோட கதை எனக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நிர்மல்குமாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக அந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கணேஷும் என்னோட வாழ்த்துக்கள். அது படம் பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கின்ற திறமைசாலிகளுக்கு எனது வணக்கம். இந்த படத்தை இயக்கிற நிர்மல்குமார் என்னுடைய கல்லூரி தோழர். நான் சொன்னோடனே இங்கே இது என்னுடைய நண்பர்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. காலேஜ் பக்கமே ஒதுங்கி இருந்துட்டு எங்கே இந்த கல்லூரி தோழராக அவரு பாரதி ராஜா என்ற கல்லூரியில் நானும் நிர்மல்குமார் ஒன்றா படித்தேன். பாரதி ராஜா ஒர்க் பண்ணும்போது நான் தோத்தாதை பார்த்துருக்கேன். ஒரு மிக திறமைசாலின்றது மட்டும் இல்லாமல் மிக கடுமையான ஒரு உழைப்பாளர். பாரதி ராஜாவின் பெயரை நிலைநாட்டுகின்ற வகையிலே அவர் பெருமைப்படுகின்ற வகையில் இந்த படத்தை பண்ணியிருப்பாங்கிறதுக்கு அச்சாரமாக தான் இந்த ட்ரெய்லரை காமிச்சாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. நிச்சயமாக வந்து பாரதி ராஜா பெருமைப்படுகின்ற விதத்தில் அவர் வந்து ஒரு படத்தை கொடுத்துருப்பார். அடுத்து
நண்பர் விஜய் ஆண்டனி பற்றி சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக இருந்து வெற்றி பெற்ற ஒரே ஆள் வந்து விஜய் ஆண்டனி தான். தனது முதல் படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் என்ற முறையில் வந்து தன்னுடைய அழுத்தமான முதலியை வந்து விஜய் ஆண்டனி பதித்திருந்தார். அது வந்து அவர் தொடர்ந்து பல படைகள் வந்து இந்த திரையுலகில் வந்து பயணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த சலீம் படத்தில் தெரியுது. இந்த படத்தில் ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே பார்த்தா ஒரு நல்ல ஒரு நடிகருக்கான அடையாளம் வந்து இந்த படத்தில் விஜய் ஆண்டனி இருக்கு. இந்த படம் எல்லா வகையும் வந்து இந்த படத்துலேயும் கதாநாயகி ரொம்ப நல்லா அழகாக இருக்காங்க. பேர் தான் கொஞ்சம் வாயில் நுழையில எப்படி தான் கொஞ்ச நாள் வீச்சு எல்லாரும் நீங்களாம் மனப்படம் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தில் பணியாற்றிய நிர்மல்குமார் இந்த படத்துக்கு ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு வந்து டாக்டர் பாரதிராஜா சாரோட வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும்னு எல்லாருமே ஆசை இருந்திருக்கோம். எல்லாருமே அதை நோக்கி தான் வந்து சென்னை வந்திருக்கோம். இல்லை அவரை வந்து ஒரு மனசில் வந்து ஒரு மானசீக அபூர்வம் ஏற்றிக்கிட்டு அது மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்கோம். ஆனால் வந்து நிர்மல்குமார் வந்து பல ஆண்டுகள் வந்து சாரோட குடித்தனம் நடத்தினவர். அவர் சென்னையில் இருந்ததை விட தேனியில் தான் அதிகமாக இருந்திருக்காரு. ஆனால் அப்படி இருந்தும் இந்த ட்ரெய்லர் அந்த விஷுவல்ஸ் இதை பார்க்கும்போது சாருடைய ஒரு சின்ன சாயல் கூட இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப மாடர்னாக வேறு மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நிர்மல்குமார் அவர். விஜய் ஆண்டனி அவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர். ரொம்ப பர்ஃபெக்ட். எப்படி சொன்னேன்னா என்னோட ஒரு படத்தில் வந்து ஒரு நாள் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு இருந்தேன். அப்போ நவீன் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வர ஒரு சீனுக்கு அவ்வளோ மெனக்கெடுதல் வந்து பண்ணார். அவ்வளோ கேள்வி கேட்டார், அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அப்பயே வந்து காஸ்டியூம்ஸ் மேக்கப் எல்லாத்தையும் அவ்வளோ கவனம் பார்த்துட்டாரு. சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போகிற விஷயத்துக்கு இது அவர் தயாரித்து ஒரு ஹீரோவாக நடிக்கிற கூட இதில் நிறைய மெனக்கெட்டிருக்காரு அப்படின்றது வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது. விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கேமராமேன் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. இந்த பட வெற்றியை என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. முதல்ல இயக்குனர் பாரதிராஜா சாரோடையும் பாலா சாரோடையும் ஒரே மேடையில் உட்கார எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் ஆண்டனிக்கு என்னுடைய நன்றி. ரெண்டாவது ஹீரோயின் என் பக்கத்தில் உட்கார வச்ச நிகிலுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஈடுபட்டிருக்க சூரியநாயன் சுரேஷ், விஜய் ஆண்டனி 2 பேருமே என்னோட நெருங்கிய நண்பர்கள். அதுவும் விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும். காலேஜில் 2 பேரும் ஒன்றா படித்தோம். விஜய் ஆண்டனியோட க்ளோஸாக பழகினவங்களுக்கு அவருடைய ஒரு தன்மை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது அவர் மேலேயே அவர் வச்சுக்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்ற அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சிருப்பார். காலேஜில் வந்து ஒரு பெரிய கீபோர்டு ஒன்று வச்சிருப்பார், ரொம்ப மாடர்னான கீபோர்டு. ஆனால் அவர் வாசிக்க தெரியாது அப்போ. ஆனால் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிடுவேன்றதுல வந்து அவருக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் படம் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகாத டைமில் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ கூட வந்து இந்த படத்தோட பெரிய வெற்றிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல்டில் தான் இருப்பார். இது வந்து வேற யாராவது அதாவது நம்ம படமே வெளியே வரல, ஃபர்ஸ்ட் போனோம், வேற யாராவது சொன்னால் வந்து கொஞ்சம் இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அவரோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா அவர் பண்ண எல்லா மியூசிக் ஆல்பமும் அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டாவது சூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஹீ நோஸ், அது தெரிஞ்சு தான் பண்ணுறாரு, அந்த பல்ஸ் தெரியுது அவருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு அன்பிரசிடென்டட் ரெக்கார்ட். எல்லாருமே ஒரு சாங் ஹிட் ஆகுது. ஸோ இந்த படத்தோட 2 நண்பர்கள் சுரேஷ், விஜய் ஆண்டனி, சாரி ஒரு கோல்ட், அடுத்த அளவுக்கு இந்த படம் கொண்டு போகணும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட இயக்குனர் நிர்மல் சேகருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு நாள் நான் நினைச்ச மாதிரி இருந்து பார்க்குறேன்னு ஒரு ஹீரோ நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லைனாக படுது. டெஃபினட்டாக இதை வச்சு நல்ல கதை பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தர ஒரு லைன் அது. இந்த ட்ரெய்லரும் சாங்ஸும் பார்க்கும்போது அந்த ஃபீல் கொடுத்தது எனக்கு. இந்த படம் நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த படம் இயக்குனர் நிர்மல்குமாருக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பர்சனலாக விஜய் ஆண்டனியை சொல்லணும் அப்படின்னா, டிஷ்யூம் படத்தில் தான் அவர் முதல்ல இயக்குனராக மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவருடைய ரொம்ப யூனிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னா வந்து எப்பயுமே தன்னுடைய நன்றியை வந்து அதுக்குரியவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நமக்கே கூச்சமாக இருக்கும். அப்படி
ஈவன் அவங்க ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட என்னுடைய எல்லாமே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பார். அது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், இல்லை கஷ்டமாக இல்லை, ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலை என்னுடைய மனசில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், என் மனசுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற கேரக்டர் அவர். அது மாதிரி ஒரு தடவை அவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, அவருடைய வீட்டிலேருந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தேன், நானும் விஜயாண்டனியும். அப்போ காரில் இருந்து அந்த ஸ்டுடியோவுக்கு போன உடனே கார்லேருந்து அவர் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு இறங்குறாரு. நான் எடுக்கிறேன், இல்லை வேண்டாம் சார் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. வந்துனாலும் அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வந்து ஷட்டர் தான் போட்டிருக்கோம், வேறு ஸ்டுடியோ வந்து. அந்த ஷட்டர் தூக்கிறதுக்கு முன்னாடி லாக் ஆகிருந்தது. ஒன்று சார் என் பாக்கெட்டில் வந்து கீ இருக்குது, அதை எடுத்து திறங்களேன் அப்படின்னாரு. அது எடுத்து திறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், இங்கே பாருங்கள் சாவி உங்ககிட்ட இருக்குது, அதை நான் திறக்கிறேன், இது மட்டும் நான் செய்ய வேலை, புரியுதுங்களா? ஸோ உங்களோட டேலண்ட் இருக்குதுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது அவர்கிட்ட ஒரே ஒரு சாவி தான் இருந்திருக்கு அப்படின்னு. ஆனால் அவர் முதல் படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அவர் வந்து பல சாவிகள் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு. நடிகரா, ப்ரொடியூசரா, நிறைய சாவிகள் வச்சுட்டு இருக்காரு தெரியுது. இன்னும் பெரிய பெரிய கதவுகளை திறக்கின்ற சாவிகள் நிறைய அவர்கிட்ட இருக்கு. பெரிய கதவுகளை திறக்கும் விஜயாண்டனி, நம்பிக்கையோட இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீலம் குளத்தி படைப்பாளருக்கு தமிழ் தாய்க்கு வணக்கம். திரை சிற்பத்தை தன் வியவை துளிகளால் செதுக்கிய திரைத்துறை வித்திர பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் மீது வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற, வாழ்விற்கும் சேர்த்து வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற பத்திரிகை ஊடகத்துறை வணக்கம். ராஜ்ய வணக்கம். என்ன சொல்றது, விஜயானி சார் பற்றி 2 வார்த்தை தான் சொல்லணும். எளிமை, நேர்த்தி. நிறைய சொல்லலாம், இது 2 தான். நேர்த்தின்றது எப்படின்னா மிக மிக சரியான ஒரு நேர்த்தியா இருக்கும். அடுத்த நிமிடம் வரைக்கும் அதை என்ன செய்யலாம், இன்னும் இதோட முடிக்க போறோம்னா அதுக்கு முதல் நிமிடம் வரைக்கும் அதை இன்னும் எவ்வளவு சரியாக செய்யலாம், எவ்வளவு நேர்த்தியாக செய்யலாம் அப்படின்றதுல வந்து ரொம்ப முனைப்போடு செயல்படுகிற ஒரு மனிதர். அதே நேரத்தில் அது எளிமை, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரியான, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துகிற ஒரு மனிதர் அவர். என்னைக்குமே முதல் காதல் என்ற புயலாய் பிறப்பொரு பாடல் தான் அவரோட தொடர்ந்து நிறைய வெற்றி பாடல்கள். சிக்ஸ்லேடி கிட்டவாடி ஆகட்டும், முஸ்லிம்லாஸ் ஆகட்டும், மக்காயில நாள் ஆகட்டும், இப்போ மஸ்காரா போட்டு மேக்கரே ஆகட்டும், எல்லாமே சரி. அன்றைக்கு பார்த்து அதே விஜயாண்டியார் தான் இன்னைக்கும் பார்க்குறோம். இன்னைக்கு இப்போ வரும்போது கூட பார்த்துட்டு இது பண்ணுறோம். நாங்கள் நிறைய கனவுகள் வச்சுருக்காங்க விஜயாண்டி சார், தெரியும் சார். கனவுகள் எல்லாமே படிக்கும் சார். நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள் சார். நன்றி. நான் வந்து விஜயாண்டி சார் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூனியர் விடன் பத்திரிகையில் சப்எடிட்டராக இருந்தேன். நிறைய படங்களுக்கு பாடல் எழுதி கொண்டிருந்தேன். ஆனால் என்னை வந்து ஒரு பாடலாசிரியராக மக்கள் முன்பு அடையாளப்படுத்தியவர் விஜயாண்டி அவர்கள் தான். காரணம், அவர் வந்து எங்கிட்ட இருக்கிற திறமையை, அது சரியான வார்த்தைகள் வாங்குறார். அவர்கிட்ட பாட்டு எழுதுங்கிறது ஒரு தனியான ஒரு அனுபவம். அது வந்து இந்த சமயத்தில் சொல்றதுக்கு நிறைய நேரம் செலவாகும். அவருடன் சேர்ந்து நான் பணியாற்ற ஏன் உச்சி மண்டையில் சுடுறது, பன்னாரஸ் பட்டு கட்டி, சில்லாக்ஸு, ரத்தத்தின் ரத்தமே, அன்னையின் கருவியில் கலையாமல் பிறந்தாயே, நிறைய பாடல்கள் பேர் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இந்த தருணத்தில் விஜயாண்டி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் படத்தில் விஜயாண்டி சார் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. இப்படி அவர் நடிப்பார் அப்படின்ட்டு அவர் கூட பழகும்போது என்னால் நம்பவே முடியல. அந்த படம் பார்த்தப்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, நம்ம இப்படி தப்பா நினைச்சோமே அப்படின்னு ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. விஜயாண்டி சார்கிட்ட 1 லட்சம் பேர் சொல்லியிருப்பாங்க நீ ஹீரோவா நடிக்க வேணாம், நானும் சொல்லியிருக்கேன். பட் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து மற்ற ஆள் சொல்றதை கேட்க மாட்டார். அவர் விஜயாண்டி சாருக்கு உள்ள ஒரு விஜயாண்டி சொல்வார், அவர் சொல்றதான் கேட்பார். அப்படி கேட்கறவங்க தான் கண்டிப்பா இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற எல்லாரும் பெரிய ஆளாக வந்திருக்கிறாங்க. விஜயாண்டி வெற்றி பெறுவார். இந்த படத்தில் கவிஞர் பிரியன், நானு, கானாபாலா 5 பாட்டு எழுதியிருக்கோம். என் பாட்டு வந்து ஒரு நல்ல பாட்டு எழுதியிருக்கேன். உலகம் உன்னை கையை கழுவினாலும், நடு தெருவில் உன்னை நிறுத்தினாலும், முடியும் வரை முட்டி மோதி பாரு, ஒரு பொழுதும் மனம் உடைந்துடாதுன்னு ஒரு சாங்கு. அதில் அது விஜயாண்டி சார் கேரக்டர் வச்சு எழுதின பாட்டு தான். ஒரு ஸ்பெஷல் கேரக்டருக்கும் பொருந்தும், படத்துக்கும் பொருந்தும், சாதாரண ஜனங்களுக்கும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும். இன்னொரு பாட்டு வந்து ஒரு காதல் பாட்டு பண்ணும்போது, லவ் பாட்டு எப்படி இருக்குன்னா காதலர்கள்லாம் ரிங்டோன் வைக்கிற மாதிரி இருக்கணும், அப்பதான் பாட்டு ஹிட் ஆகும் அப்படிதான் யோசிச்சோம். ரிங்டோன் வைக்கிற மாதிரி என்ன வருதுன்னா, உன்னை கண்ட நாள் முதல் என் தூக்கம் போனது அப்படின்னு தொடங்கும். இந்த 2 பாட்டும் மற்ற எல்லா பாட்டும் நல்லா வந்திருக்கு. இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த படம் வந்து என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி தான் ஆக்சுவலாக. இது ஸ்டுடியோ 9 ஃபிலிம் சுரேஷ் அவர் வந்து என்னுடைய ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. ரெண்டு சினிமாவில் ஒரு டெடிக்கேஷன், அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நிச்சயமாக நல்ல நல்ல படங்களாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ சுரேஷனோட வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார் வந்து நான் படம், ஸோ அதை பார்த்துட்டு தான் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோம். ஃபேமிலியில் ஒருத்தர், ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்னுடைய ஆவிக்குமார்ன்ற ஒரு படத்துக்கு அவர் ஹீரோ ஆகிட்டார். இப்போ என்னோட அடுத்த படம் ஆவிக்குமார்ன்ற படத்துக்கு அவர் மியூசிக் பண்ண மாட்டேன்னு சொன்னார். பட் எனக்காக அவர் பண்ணி கொடுத்தாரு. நிச்சயமாக பயங்கர ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆள். எல்லாத்துலேயும் ஆக்டிங்காக சரி, இன்றைக்கி இந்த ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ விஜய் ஆண்டனி சார் வந்து பயங்கர ஒரு சின்சியாரிட்டி எல்லாத்துலேயும். ஸோ அவர் வெறும் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் மியூசிக்கும் பண்ணணும்னு என்னோட ஆசை. நிறைய படங்கள் மியூசிக் பண்ணுங்க சார். நீங்கள் பெரிய நடிகர், இப்போ நிச்சயமாக அது ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக மியூசிக்கும் பண்ணணும். ஏன்னா அவங்களோட மியூசிக் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ நிச்சயமாக அது பண்ணணும். ஸோ இது வந்து பெரிய பெரிய ஜாமான்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் படம் பார்த்தோம். ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ ஓல் டீமே என்ற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அப்போவே மேடம் என்னோட உதயா சொன்னான், மாட்டினோம் ராமசாமிக்கு அப்படின்னு. நீ தப்பிச்சு உதயா, நான் மாட்டினா போ. வேறு நிர்மல்குமார் கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 வருடங்கள் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவருடைய திறமை வந்து நான் வந்து அவரை கோடாக்டர் நான் பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு நான் விஷுவல் பார்க்கும்போது வேற ஒரு நிர்மல்குமாரை பார்த்தேன். இது சத்தியம் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த விஷுவல் விஷயம் சொல்லலாம், அந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி விஜய் ஆண்டனி சார் ஒரு தடவை நான் மீட் பண்ணி நான் சொன்னேன், அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் படம் பார்த்துட்டு அதில் ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அந்த மாடலுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு டவல் கட்டிட்டு வந்து உண்மையிலே எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். அப்பயே சொன்னேன், சார் நீங்கள் மிரட்டிங்க சார். ஃபுல் படத்தில் நான் எவ்வளோ பார்த்தேன் சார் அந்த படத்தில். அந்த ஒரு இடம் என்னை ரொம்ப பாதிச்சது. நீங்கள் மிகச்சிறந்த நடிகராக இருக்கீங்க, நல்லா வருவீங்க அப்படின்னு. அதை எங்கேயும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சார் எங்களுக்கும் வழி விடுங்க சார், எல்லாத்தையும் நீங்களும் சாப்பிட்டு போயிடாதீங்க, ரொம்ப சாக்லேட் பயமாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது சார். Anyway, all the best. May this film give you a lot of success. And நிர்மல்குமார் வாழ்த்துக்கள். இந்த படத்திலிருந்து நீங்கள் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் ஆக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நடிகர் கிருஷி அவர்களை வாழ்த்து அளிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ 9 நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் விஜய் ஆண்டனிக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அவரை ஃபஸ்ட்டு நான் மியூசிக் டைரக்டரை பார்த்தா ஒரு பெரிய ஃபேன். நான் மியூசிக் அவர் ஃபஸ்ட்டு பாட்டெலாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. இப்போ செகண்ட் ஆக்ட் பண்ணுறாரு. நான் படம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6-7 டைம்ஸ் பார்த்துருக்கேன். சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, அது இல்லாமல் மியூசிக் எல்லாமே கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக சலீம் ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட் ஆண்டனி சார் அண்ட் ஸ்டுடியோ. தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. Ashmita, this is my first day and director sir and Vijay Antony sir ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கல்யாண் மாஸ்டர் அவங்களுக்கும், ஏன்னா ரிஹர்சல் போகாமே ஸ்பாட்லி ஷூட்டிங்கே போய் நடந்தது. அதனால் ரொம்ப வெரி ஹாப்பி. என்ன பேசுறதுனே தெரியல. ஐ ரியலி எக்ஸ்பெக்ட் சார் விஜய் ஆண்டனி சார் ஒரு விஷயமும் பார்த்து மேக்கப்ல இருந்து நல்லா கேர் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ். Welcome Chennai. Thank you firstly to the media for being here. This is a very special day for the entire team of Salim. Thank you all the wonderful guests for being present here. It's a very, very important day for all of us. It's the audio release and we all know what a rock star Vijay Antony is. I just want to say one thing about Vijay Antony. Vijay, you're a true hero. You can act, you can dance, you can romance, you can make music. So I guess this is what a real hero is, and he's been a fantastic co-star. I want to thank him, Sandra, I love you, Fatima, everybody, Studio 9 Suresh sir. Thank you all for giving me this opportunity. It's a wonderful entry for me in Tamil. So with folded hands, I want to say to the Tamil audience, please accept me and bless me and bless our film and make it a huge hit. Thank you. ஆக்சுவலாக நான் கொஞ்சம்
பாதி தூக்கத்திலே இருக்கேன். இன்னைக்கு நான் எந்திரிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. அப்படி ஒரு சிறப்பான ஒரு கனவு கண்டேன். அது நடிகனா எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுதான் பெஸ்ட் கனவு. நிறைய கனவு கண்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கனவு அவங்க கூட ஷேர் பண்ணோம்னா, ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராய் வந்து அபிஷேக் பச்சனை விட்டுட்டு என்கிட்ட வந்ததா கனவு கண்டேன். அதாவது ஐ லவ் ஷாம், ஐ வாண்ட் டு பி வித் ஷாம் அப்படின்னு சொல்லி அபிஷேக் பச்சனை விட்டுட்டு என்கிட்ட வந்த மாதிரி ஒரு கனவு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக எனக்கு ஞாபகமாக இருக்கிற ஒரு கனவு வந்து நயன்தாரா வந்துட்டாங்க கனவுல. அவங்க கூட இன்ன வரைக்கும் நடிச்சதில்லை. அவங்க கூட ஏதோ மிக ஒரு 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 லவ் மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. திடீர்னு பார்த்தா சிம்பு நடுவில் வந்து கேட்டுட்டான். பட் இன்னைக்கு வந்த கனவு தான் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகனா ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு கனவு. எந்திரிக்கணும்னு தோணல, பட் அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. பட் வழியில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். அந்த கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலா சார் வந்து பிடிவாதமா ஷாம போட்டு தான் நான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு கனவு. இப்படி அதாவது ஐஸ்வர்யா ராய் நயன்தாராவும் எனக்கு வந்து எந்திரிச்சிடலாம், போர் அடிக்குது அப்படின்னு கூட எந்திரிச்சிட்டேன். பட் இந்த கனவு வரும்போது ஐயோ அப்படியே திருப்பி திருப்பி தூங்குறேன். அந்த கனவை திருப்பி இது பண்ணலாமா, ரீகலெக்ட் பண்ணலாமான்ட்டு. ஏன்னா பாலா சாரோட நடிக்கணுங்கிறது எல்லா நடிகருக்கும் ஒரு கனவா இருக்கு. அந்த கனவு இன்னைக்கு காலையில் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பாலா சார் காலையில் பார்க்குறேன். விட்டு போகிற நினைக்காதீங்க பாலா சார். ஆஃபீஸில் வந்து உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்குறேன். பட் இது ஒரு கனவாக இருந்தது எனக்கு. ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அண்ட் ஐ பிலீவ் இன் தட். ஸோ ஓகே, சலீமோட டைட்டிலே வந்து ரொம்ப அட்ராக்டிவான டைட்டில், த வே ஹஸ் ஃப்ரேம்ட் இட். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ் எனக்கு ரொம்ப எனக்கு தம்பி மாதிரி ஃபேமிலி. இந்த படத்தை தான் ஃபர்ஸ்ட் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த படத்தை தயாரிக்கலாம். அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஸ்கிரிப்ட். எத்தனையோ படங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து படம் தயாரிக்கணும் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணிட்டு இருந்தான். பட் இந்த கதையை கேட்டு இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் தயாரிப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இந்த படத்தை விஜய் ஆண்டனியோட சேர்ந்து தயாரிச்சிருக்காரு. ஸ்கிரிப்ட் எனக்கும் தெரியும், ரொம்ப சிறந்த ஸ்கிரிப்ட். ஆர் உதயகுமார் சார் சொன்ன மாதிரி கேரக்டர் பேஸ்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட், வெற்றி அடையும். மியூசிக் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் கம்போசர்ஸ் இன் சவுத். நான் ஃபஸ்ட்டு விஜய் ஆண்டனியோட மிகப்பெரிய மியூசிக் டைரக்டராக தான் ரசிச்சிருக்கேன். பட் அப்புறம் நான்கிற படம் பார்த்தேன். இப்போ இந்த படங்களோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஒரு சிறந்த நடிகராகவும் தெரிகிறாரு. என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் விஜய் ஆண்டனி. கிரீன் ஸ்டுடியோஸ் சரவணன் சார், அவருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். எல்லாத்தையும் மீறி ஃபாத்திமா அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லணும். பிகாஸ் ஷீ இஸ் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபார் விஜய் ஆண்டனி. அவங்க இன்னைக்கு வந்து மியூசிக் கம்போசராகவோ இல்லை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் தான் காரணமாக இருந்த ஃபாத்திமாவுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஐம் ஷோர் யுவர் ஹஸ்பண்ட் வில் பி அ வெரி பிக் ஹீரோ, சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ. கீப் சப்போர்ட்டிங் இன் entire team of Salim, especially Nirmal Kumar, first time direct பண்றாரு. பாரதி ராஜா சாரோட அசிஸ்டன்ட் கண்டிப்பாக ஒரு சிறந்த இயக்குனராக தான் வெளியே வருவார். ஸோ என்டையர் டீமுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி தூங்க போகிறேன். பாலா சாரோட அந்த கனவை கரெக்ட் பண்ண பார்ப்போம். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது சினிமாவில் வந்து எல்லாமே வந்து காம்பினேஷன் தான் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு அருமையான காம்பினேஷன் இருக்குது. எப்படின்னா, எனக்கு இவங்க 3 பேரையும் தெரியும், நல்லா பழகியிருக்கேன். பர்சனலாக எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. என்னுடைய படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் சரவணன் மாசாணி ப்ரொடியூசர், ப்ரொஃபெக்ஷன் பார்ப்பார். ரொம்ப ஒரு மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுவார் எதையும். அதே மாதிரி ஸ்டூடியோ சுரேஷ், அவர் 9 சுரேஷ், அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், பல படங்களை வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு பேஷனேட் ஒரு ஃபிலிம் லவர் அவரும் சேர்ந்துருக்காரு. விஜய் ஆண்டனி சார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். பல கிட்டு சாங், பல இதை பண்ணுவாங்க. நானில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் என்னுடைய ஜிம் மேட்,
நானும் ஒரு ஏஜில் எக்ஸசைஸ் பண்ணுறோம். ரொம்ப சின்சியராக அங்கே வந்து ஒரு ரொம்ப சின்சியராக போடுவாங்க. நிறைய வயசு வந்துக்கிட்டு நான் கேட்பேன், என்ன சார் மியூசிக்கில் வந்து எதுக்காக அப்படின்ட்டு, இல்லை சார் அடுத்த ஆக்ஷன் ஃபிலிம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்சியராக பண்ணுவார். அதை ஒரு நல்ல கோச்செலாம் வச்சுட்டு அவருடைய ஒரு பெர்ஃபெக்ஷனும் தெரியும். இப்போ பாரதிராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணவங்க அவர் டைரக்டர் மிஸ்டர் நிர்மல்குமார், அவர் எப்படி பண்ணுவார் நமக்கு பெரிய டைரக்டர் ஒர்க் பண்ணவங்க. ஸோ 4 பேரும் சேர்ந்து பாடுறதுனால நம்ம விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ரியல் ஒரு ஃபுல் பேக்கேஜ் இருக்குது இந்த படம். அதனாலே இந்த காம்பினேஷன் இப்படி போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே செதுக்கி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பப்போ எங்கள் சரவணன் சார் ப்ரொடியூசர் வந்து அப்டேட் பண்ணுவார் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத. அதில் நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக இதை வந்து பண்ணிடுறாங்க. அந்த சின்சியாரிட்டிக்கும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் படம் பண்ணியிருக்காங்க. அதனாலே இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதனுடைய இதை பார்த்துட்டோம். ஸோ ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் அண்ணாந்து பார்க்கும் நிறைய கலைஞர்கள் இயக்குநர்கள் மேடை இருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம். பாலா சாருக்கு என் தம்பிக்காக நான் கீழே விட்டு போட்டேன். நிபந்தனைகள் படத்தில் பாலா சார் பாராட்டினதை ரவி நைட்டு முழுக்க தூங்காமல் மறுபடியும் காலையில் என்ற ஃபோனில் அப்பா கிட்ட அவ்வளோ ஷேர் பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி அவர் பார்வையிடப்பட்டதும் அவ்வளோ பெரிய அங்கீகாரமாக எடுத்துக்கிட்டான். ஸோ ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறேன் பாலா சார். ட்ரெய்லர் சாங்ஸ் அது ரெடியாக இருக்குது. உண்மையிலேயே டைரக்டர் நிர்மல்குமார் அந்த ஹோல் டீம் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். சொல்லவே வேண்டாம், அவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி எவ்வளோ பெரிய சப்போர்ட்டுன்னு இதுக்கு முன்னாடி சொன்னவங்க அத்தனைத்தோடைய ஒவ்வொரு வார்த்தையும் 100% உண்மையான ஒரு விஷயம். என் லைஃப்பில் என்னுடைய முதல் பட்டி அப்படின்னா அது விஜய் ஆண்டனி. இந்த யாவது பெஸ்டா பெரிய பழக்கமே இல்லாமல் வேலைகளில் ஆரம்பித்த பழக்கம் இவ்வளோ வேகமான ஒரு நட்பு வருமானு எனக்கு தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்த ஒரு நட்பு. திடீர்னு ஒரு நாள் இந்த பட்டி படிலாம் கூப்பிட்டுக்கிறாங்க, நம்ம கூப்பிட்டு போகலான்னு கேட்டான். அப்படி ஆரம்பிச்சது. அந்த பட்டியை வார்த்தை அன்றைக்கி மீனிங் தெரியாது, அந்த மீனிங் எனக்கு புரிய வச்சுருக்கான். உண்மையிலே சாரி சபை நாகரிகமாக நான் தப்பாக பேச நினைக்கிறேன். அவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் லைஃப்பில் ஃபிலிம்ஸ் பற்றி கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவோம், மற்ற விஷயத்தான் அதிகம் பேசுவோம். என்னுடைய இன்னொரு காமன் பட்டி மனோஜிங்க இருக்காரு மேடையில். ரொம்ப அவரை பற்றி 20 வருஷம் பழன ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுலேருந்து நான் அருகாமையிலேருந்து உழைப்பை பார்த்துருக்கேன், அருகாமையிலேருந்து வெற்றியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவன் ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா தன்னம்பிக்கைக்கும் திமிருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவர் அவர் விஜய் ஆண்டனி. ஸோ என்றைக்குமே அதாவது தளபதி படத்தில் சூப்பர் ஸ்டார் டைலாக் ஒன்று இருக்குது, தேவாவுக்கு ஒன்றும் ஆகாது, டாக்டர் சொன்னாரா இல்லை தேவாவே சொன்னான்னு சொல்லி. அந்த மாதிரி படம் நல்லா வந்திருக்குன்னு விஜய் ஆண்டனி சொல்லியாச்சு. ஏன்னா சும்மா சொல்ல மாட்டார், பார்த்து ஆராய்ஞ்சு அவருக்கு போட்டு ட்ரெயிலரில் கூட 26 செகண்ட் என்ன ஷார்ட் இருக்குது, அங்கே என்ன சவுண்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு 26 எனக்கு 27 எனக்கு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அனுபவிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆள். ப்ரொடியூசர்ஸ் அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க தான் மெயின் ஒரு படத்துக்கு ஃபிலிம் மேக்கராக இருக்கணும். அவங்க ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் வந்து முதல்ல ப்ரொடியூசர் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு படம் இந்த கதைக்கு எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் வேணும், தயாரிப்பாளர் முதல்ல ஒரு கன்சர்ன் தேர்ந்தெடுக்குன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ் தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது விஜய் ஆண்டனி ஒரு சவுண்ட் இன்ஜினியர், ஒரு ப்ரொடியூசர், ஹீரோ, மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டே போகலாம். டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணக்கூடிய அந்த விஜய் ஆண்டனிக்கு என்றைக்குமே வெற்றி தான் வரும். ஹோலின்ட்டு மீண்டும் நான் வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு படம் ஜெயிக்கணும்னா அதனோட கதை நல்லா இருக்கணும், திரைக்கதை நல்லா இருக்கணும், வசனம் நல்லா இருக்கணும், டைரக்ஷன் நல்லா இருக்கணும். இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அதே மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும், ஒரு நல்ல இயக்குனர் வேணும், நல்ல கேமராமேன் வேணும், நல்ல எடிட்டர் வேணும், நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும், நல்ல ஹீரோ வேணும். இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். இன்னொரு விஷயம், பேசுகிற சம்பளம் பேசியபடி பேசினால வீடு வந்து சேரும். அதனால கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அதே மாதிரி யூனிட்ல 120 பேர் இருந்தால் 120 பேருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு, அற்புதமான சாப்பாடு. அதனால கண்டிப்பா இந்த படம் ஜெயிக்கும். ஒரு நாள் தயாரிப்பு நிர்வாகி ஷூட்டிங் கூப்பிட்டாங்க. அந்த ஈவினிங் வேற ஒரு படத்துக்கு டப்பிங் போடுறதா இருந்துச்சு. 8 மணிக்கு முடியும் பாலா சார்னு கேட்டேன். 6 மணிக்கு முடிச்சு வந்தாரு. சரி, நான் 7 மணிக்கு டப்பிங் வந்துட்டு ஷூட்டிங் போனேன். 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. அப்புறம் பாலா சார் 6 மணிக்கு முடியுங்க. ஆமாம் சார், காலையில் 6 மணிக்கு முடிச்சு வந்தாரு. இப்படி இரவு பகல் பார்க்காமல்
அனைவரும் தங்களுடைய முழு அர்ப்பணிப்போடு உழைத்திருக்கும் படம் இந்த படம். அதனால் கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். நன்றி, வணக்கம். சலீம் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் வணக்கம். இந்த படம் உண்மையே சிறப்பாக இருக்கு. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். வரும்போது அந்த டூயட் சாங் ஸ்க்ரீனில் போயிட்டு இருந்தது. உண்மையிலே ஒரு ஹிந்தி சாங் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. மிக பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு 2 ஆர்டிஸ்டே இல்லாமல், அதாவது டான்சர்ஸே இல்லாமல் ஒரு 100 டான்சர்ஸ் வச்சு சாங் பண்ணால் எந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரிச்சாக இருந்தது. உதயகுமார் சொன்ன மாதிரி மிகச்சிறப்பாக பாராட்டணும்னா அந்த கேமராமேன் தான் பாராட்டணும். அப்புறம் என்னோட ஆர்ட் டைரக்டர் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கட்டைகளை வச்சுட்டு மிக பிரம்மாண்டமாக அதை இது பண்ணியிருந்தாங்க. அது மிகச்சிறப்பாக இருந்தது. அவங்க 2 பேருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். இதில் 2 பேர் எனக்கு அறிமுகமானவங்க, நண்பர்கள் பழக்கம். ஒருத்தர் மிஸ்டர் நிர்மல்குமார். அவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டர் எனக்கு தெரியாது. இங்கே வர வரைக்கும் இவர் தான் டைரக்டர் தெரியாது. எனக்கு ரொம்ப நாள் நண்பர், ஆனால் என்னை கூப்பிடவே இல்லை. மேடைக்கு வந்தபோது இவன் ஏன் இங்கே நிற்கிறான்னு பார்த்தா இவன் தான் நிர்மல்குமார், இவன் தான் டைரக்டர் அப்படின்னு சொன்னபோது தான் எனக்கு தெரிஞ்சது. நான் ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி மனைவி எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனி நிறைய பேர் சொன்னாங்க, அதாவது கீபோர்டு வாங்கிட்டு அவர் மியூசிக் டைரக்டர் ஆனாங்க. அப்போ வாசிக்கு தெரியாமல் கீபோர்டு வாங்கிட்டான்னு சொன்னார். அவர் இப்போ சொன்னார், இப்போ கூட எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு பக்கத்தில் சொன்னார். அதாவது இப்போ ராஜா சொன்னார், கான்ஃபிடென்ஸுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்க. வித்தியாசம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வெற்றி பெற்றால் அது கான்ஃபிடென்ஸ், தோல்வி அடைஞ்சால் அது திமிர். இதுதான் மிக ஈஸியான விஷயம். இதில் நிர்மல்குமார் மிக, அதாவது 10 வருஷமா பாரதி ராஜா ஒரு கோட்டை மாதிரி அவனே வேற யாரும் வரணும்னா ஏன்னா பாரதி ராஜா நான் சொன்னா எதுனா செய்வாரு ஒரு நம்பிக்கை இருந்தது. உண்மையா அப்படிதான் இருந்தது. நான் நினைச்சா பாரதி ராஜா பிடிக்குன்னா கூட அது நடந்துடும். நான் ஒருத்தர் அசிஸ்டன்ட் அவர்கிட்ட சேர்த்து விட்டேன். அப்போ பக்கத்தில் சொல்லி சொன்னான், சார் 2,3 சொன்னீங்க இல்லையா சொல்லு. அப்போ வந்துடுவான் சார். அவன் 3ஆவது நாள் வந்துட்டாங்க. இல்லை சார் என்ன டைரக்ஷன், அப்புறம் அடுத்த படம் பண்ணலாங்க. நடப்பாது என்ன மீறி ஒரு தட்டி அங்கே இருக்க. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான அதாவது கான்ஃபிடன்ஸ், என்ன பண்ணணுங்கிற திட்டம் போட்டு அது சரியா தவிர மிக சரியா பண்ணுவார். ஆனால் இதில் மிக சரியா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை மிக சரியா பண்ணியிருக்காரு. அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பாரதி ராஜா சிவபாஜர்கள் பாரதி ராஜா எடுத்தாரு. ஆனால் அது எடுக்கும்போது அங்கே 2,3 நிர்மல்குமார் இல்லை. இப்போ இந்த ஷார்ட்ஸ் நானே பார்த்து வியக்கிற அளவுக்கு அந்த ஷார்ட்ஸ் மிக பிரம்மாண்டமா இருக்கு. நிச்சயமா அடுத்து வரக்கூடிய இந்த டிகேட்ஸ்ல பேசக்கூடிய ஒரு இயக்குனராக நிர்மல்குமார் இருப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த பாட்டை பார்க்கும்போது, அது போல அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கூட அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க. முதல் படம் டைரக்டர் என் பேரை டைட்டில் போடுறதுக்கு நிறைய யோசிச்சாங்க. படத்துல விளம்பரத்துல இல்ல விமர்சனத்துல கூட என் பேர் போடல. ஆனா அழகா அடிச்சா பாருங்க, விஜய் ஆண்டனிக்கு கரெக்டா அவன் பேரை போட்டு ஈக்குவலா அந்த கான்ஃபிடன்ஸ் அதுதான் டைரக்டர் வெற்றிக்கு எது முக்கியம்னா கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். அது இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுது. அதுபோல விஜய் ஆண்டனி பத்தி சொன்னாங்க. விஜய் ஆண்டனி எனக்கு இப்பதான் பழக்கம். ஆனா தான் இருக்கிற துறையை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நான் அவர் பார்த்துருக்கேன். அதனால நாங்கள் ஒரு சின்ன டைரக்டர் சார்பாக இப்போ படம் ரிலீஸ் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணலான்னு ஒரு மீட்டிங் போட்டோம். முதல் நாள் வந்தாரு, மறுநாள் ஃபோன் பண்ணி சார் மீட்டிங் இருக்கா. நாங்கள் அந்த மீட்டிங் முடியும்போது சொன்னோம் நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு. மறுநாள் சொன்னார், சார் நாளைக்கு மீட்டிங் எதாவது இருந்தால் நான் வரேன் சார். இல்லை சார் நாளைக்கு மீட்டிங் போகிறேன், 4 மணிக்கு இருக்குன்னு. அவர் பெங்களூர் இந்த படத்துக்கு தான் போகிறார் நினைக்கிறேன். அதை கேன்சல் பண்ணி மார்னிங் அட்டன் பண்ணிட்டு மறுநாள் வர வேண்டிய மீட்டிங் அவங்களுடைய மனைவி வேற அமைச்சு வச்சிருந்தார். அதாவது தான் பங்கு பெற ஒரு விஷயத்தை மிக சரியா அதை கொண்டு செலுத்துற அந்த திறமையும் அதுல நம்பிக்கையும் அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதராக தெரிஞ்சாரு. அதோட ஒரு பெரிய விஷயம் இப்போ சொல்லும்போது சொன்னாங்க, மஸ்தான டான்ஸ் சொன்னாங்க. அவர் மேக்கப்லாம் கூட எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்தா காம்பினேஷன் ஷாட் எதுவுமே இல்லை இவங்களுக்கு அவருக்கும். இவங்க எப்படி எங்க மேக்கப்லாம் ரெடி பண்ணாங்க. நீங்க பாத்திமா நீங்க தான் அதை கவனிக்கணும். ஹீரோ மேக்கப் காம்பினேஷன் டாட்டே இல்லாத விஷயம் என்ன மேக்கப் ரெடி பண்ணான்னு தெரியல. நீங்க கொஞ்சம் பார்த்து சும்மா சொன்னேன். ஏன்னா அவன் மனைவி இப்பதான் நான் பழக்கம் ஒரு மாசமா. சில மனைவிமார்கள் எப்படின்னா சாரி இது மாதிரி
அது ரோட் டிரான்ஸ்போர்ட் மாதிரி. இங்கேருந்து திருச்சி போகணும் அப்படின்னா நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு போகிறோம்னா சென்னை தாங்கணும், பைபாஸை கட் பண்ணி உள்ள சிட்டிக்குள்ள நுழைஞ்சி அப்படி போயிடலாம். இது மாதிரி சில மாநிலங்களும் சில பேருக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. சில பேர் என்னாலும் இப்போ ரயில்வே ட்ராக் மாதிரி திருச்சியிலேருந்து சென்ட்ரல்லேருந்து வண்டி கிளம்புதுன்னா அதை வந்து இந்த வழியாக தான் போவோம், பைபாஸில் போக முடியாது, இங்கே தான் நிற்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி. ஆனால் யாரும் அவங்க இருக்க மாட்டாங்க, அது மாதிரி நடக்கும். அது மாதிரி பாத்திமா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன நினைச்சாலும் அதுதான் நடக்கும். மிக அயன் லேடி, ஆனால் அவன் மேட் பை ஹனி. அவங்க வந்து அவ்வளோ இனிமையாக பேசி அவங்க என்ன நினைச்சாலும் அதை தான் பண்ணுவாங்க. மிக சிறந்த தயாரிப்பாளர். நான் வந்து ஒரு 3 மணி நேரம் அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். ஒரு வியாபாரமாக அவங்ககிட்ட பேசுகிறேன், நடக்கவே இல்லை. நான் நிறைய பேர் பேசி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த அம்மா என்ன ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே இருக்குதான். கடைசியில் நான் அவங்க சொன்னதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன். அதுபோல் மிக சரியான ப்ரொடியூசர். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து மிக சரியாக. நான் மலேசியா போயிட்டு வந்தோம் ப்ரோக்ராமுக்காக. அங்கே வராமலே இங்கே இருந்துகிட்டே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி ஒரு பெண்மணியாக இருந்து கூட வந்து நாங்கள் ஃப்ளைட்டை ஏறி கார் அந்த கார் போகும்போதே கார் டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்து ஹோட்டலுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து செக்இன் எல்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இருக்காங்கன்னா அவங்க படம் கூட அது மாதிரி தான். ஏன்னா ஒரு கேரக்டர் அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு மற்ற தொழிலை எவ்வளோ சரியாக இருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து தெரியுது. அந்த படத்தை செலவு பண்ண விஷயம் இந்த இதில் வந்து இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், சரவணன் வந்து இப்போ இவர் சொல்லி தான் எனக்கு தெரியும், ராம்கி சொல்லி தான் தெரியும். சரவணன் வந்து என் மனைவி இப்போ ஒரு படம் வச்சிருக்காங்க. நான் ஃபோனில் தான் அவரோட பேசினேன். சில ப்ரொடியூசர் வந்து செக்கு மாதிரி பாஸ் ஆகும், பாஸ் ஆகாது. ஆனால் சரவணன் வந்து டிடி மாதிரி படம் முடிஞ்சு கூட படத்தை வந்து தேடி வந்து கொடுத்த சில தயாரிப்பாளர்ல ஒரு தயாரிப்பாளர் வந்து சரவணன், மிக சிறந்த தயாரிப்பாளர். அவரோட இது கூட இந்த வெற்றி பெறணும். இந்த படம் வெற்றி பெற்று உதயகுமார் சொன்னார் இல்லையா, கொஞ்சம் இண்டஸ்ட்ரி சரியில்லாமல் இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியோட போக்க மாற்றி நான் போல இந்த படம் சலீம்னு பேர் பார்க்கும்போது ஒரு நல்ல இது தெரிஞ்சது. ஏன்னா வந்து தோத்தாத்திரிங்கிற ஒரு இந்துவும் விஜயாண்டிங்கிற ஒரு கிறிஸ்டியனும் சேர்ந்து சலீம்ங்கிற ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மத நல்லிணத்துக்கு அதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போதே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த உண்மையாகவே மிகச்சிறந்த நடிகனாக வரக்கூடிய எல்லா லட்சணமும் வந்து விஜயாண்டிக்கு இருக்கு. இங்கே வேற யாரும் சொன்னாங்க, நீங்கள் வந்து மியூசிக் நடிகர் யாரும் உதயா சொன்னாங்க நினைக்கிறேன், நீங்கள் மியூசிக் டைரக்டர். ஏன்னா அவன் காம்படிஷனாக சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். இங்கே இண்டஸ்ட்ரியில மிகச்சிறந்த கதாபாத்திரம் வந்து போர்ஷன் வந்து நடிகனாக இருக்கிறது தான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அதனால நீங்கள் நடிகனாக இருக்கணும், நடிகனாக வெற்றி பெறணும், நடிகனாகவே இந்த தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரி இருக்கணும். வாழ்த்தி இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுவதை நன்றி, வணக்கம். நூல் கட்டானதா அந்த மேலே பறந்துருக்க காத்தாடிக்கு இவ்வளவு நேரம் நம்ம பறந்தது நம்மளுடைய உயரம் இல்லை, கீழே யாராவது ஒருத்தரோட கையில் இருந்த நூலோட கிரிப்பு தான் காரணம்னு தெரியும். அதாவது அந்த காத்தாடி பறக்கிற உயரத்துக்கு அந்த கீழே இருக்கிற ஒருத்தருடைய கையில் இருக்கிற அந்த நூலோட கிரிப்பு தான் காரணம். அந்த மாதிரி உயர்ந்த எல்லா கலைஞர்களுக்கும் கீழே வந்து கை தட்டுற ரசிகர்களாகிய உங்களுடைய கைத்தட்டல் தான் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். என் பேர் சொல்லும்போது நீங்க கை தட்டுறது வந்து என்னுடைய உயரத்துக்கான அடையாளமா நான் எடுத்துக்கல, நான் தொடப்போற உயரத்துக்கான ஊக்கமா மட்டுமே நான் அதை எடுத்துக்கிறேன். நாளைக்கு வெளியாக மஞ்சப்பை மற்றும் முன் சமையல் அறை படங்களை வந்து நீங்க அவசியம் பார்க்கணும். ஏன்னா அந்த படத்துல என்னோட படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு இருக்கு. உதகத்தில் இருக்குதா ஸ்ரீலங்காவும் இருக்கும். ஆனா இந்த ட்ரெய்லரை நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயங்கர ஒரு பெரிய போராட்டம். கேஆர் சார், தியாகராஜன் சார், பாரதி சார் எல்லாம் இருக்காங்க. இந்த இடத்துல இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லரை அந்த படத்துல நான் அனுமதி வாங்கிட்டேன். மஞ்சப்பையிலையும் முன் சமையலறையிலும் அனுமதி வாங்கிட்டு அதை வந்து கியூபிலையும் இஎஃப்ஓலையும் பிஎக்ஸ்டிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு பணம் கட்டணும். அப்படியே நம்ம பணம் கட்டினா கூட திரையரங்கில் அதை போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா நம்ம ட்ரெய்லர் வருமானு தெரியாது. சினிமாவுக்கு நிறைய எதிரிகள் நமக்கே தெரியும். திருட்டு விசிடி, கேபிள், நெட், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஆனா சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எந்த விதமான முயற்சியுமே இங்க இருக்க மாட்டேங்குது. போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் செவுத்துல இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஆயுதம் திரையரங்கில் ட்ரெய்லரை போட்டோம்னா அட்லீஸ்ட் அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கான சில ட்ரெய்லரை போட்டோம்னாவது அது பிரயோஜனமா இருக்கும். திரையரங்கு உரிமையாளருக்கு நான் கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள், நான் அபிராம் ராமன் சார்ட்டையும் பேசினேன். அந்த ட்ரெய்லரை வந்து எந்த படமாக இருந்தாலும் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு 5 ட்ரெய்லராவது போடுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். அதுக்கு உங்களுடைய பர்மிஷன் வேணும். இந்த இடத்துல நான் வந்து தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் வந்து ஜூலை 4ஆம் தேதி வெளியாக போது அது வெற்றி அடைஞ்சதுக்கான முன்கூட்டி நன்றிகளை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்திக்கிறேன்.
சலீம் படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து இன்னும் அந்த கதை வசனம் இயக்கத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனில் இன்னும் நான் இல்லாமல் இருக்கேன், அங்கேயே இருந்துட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, நான் என்னுடைய ஃபங்க்ஷனையும் மற்றவங்களுடைய ஃபங்க்ஷன் நான் நினைப்பேன், மற்றவங்களுடைய ஃபங்க்ஷனை நான் என்னுடைய ஃபங்க்ஷனாக தான் நினைப்பேன். நான் நேற்று கூட விஜயாண்டி சார் நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு வரணும்னு. உடனே ஐயோ சாரி சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம்னு நினச்சிருந்தேன், ஏதோ வேலையில் நான் மறந்துட்டேன், அந்த நிறைய வேலைகள் இருக்கு, இப்போதான் வந்து ஃபில்மை நான் பார்த்தேன், இப்போதான் சாங்கை கரெக்ட் பண்ணணும், இங்கே போய் செக் பண்ணணும், ஏகப்பட்ட வேலையை நான் மறந்துட்டேன். நான் சொல்லுவேன், நீ கவலை விடுங்க சார், என்னுடைய ஃபங்க்ஷன் நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். அப்பதான் சினிமாவோட வளர்ச்சிக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன லெவலில் உதவ முடியும். திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அமெரிக்காவில் கொண்டு போய் வச்ச உடனே ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 திருடுகள் அந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்கு. அதே மிஷினை வந்து ஜப்பானில் கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் ஒரு 8,000 திருட்டை வந்து அந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்கு. அதே மிஷினை வந்து ரஷ்யாவில் கொண்டு போய் வச்ச உடனே அந்த முதல் அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 5,000 திருடர்களை அதை கண்டுபிடிச்சிருக்கு. அதே மிஷினை இந்தியாவில் கொண்டு வந்து வச்ச அன்னைக்கு அந்த மிஷினை காணும். நம்ம ஆளுங்க வந்து அவ்வளோ பெரிய கில்லாடிங்க. சுத்தியில் வந்து சாமி கிட்ட கேட்டிருக்கு, அது எப்படி பூட்டை உடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ எப்படி நைஸா அதை திறந்துடுற அப்படின்ட்டு. அதுக்கு அந்த சாமி சொல்லியிருக்கு, நீ வந்து தலையில டொங்குன்னு நினைக்கிற, நான் கரெக்டா எங்க கை வைக்கணுமோ அது மாதிரி மனசுன்ற இடத்துல கையை கரெக்டா வைப்பேன், அந்த இடத்துல அது ஓப்பன் ஆகிடும் அப்படின்ட்டு. நான் எங்க சொல்லணும்னா, ஒரு கீக்கு தெரியும் எங்க கை வச்சா கரெக்டா அந்த மனசு திறக்கணும். அந்த மாதிரி விஜயாண்டனிக்கு வந்து நல்லா தெரியும், இந்த கீபோர்டில் இந்த இடத்துல கையை வச்சோம்னா டெஃபினட்டா அந்த டியூன் ஹிட் ஆகும், மனசை கொள்ளை அடிக்கலாம்னு அவருக்கு நல்லா தெரியும். சமீபத்தில் நான் வந்து என்னுடைய கதை வசனம் இயக்கம் படத்தில் ஒரு பாடல் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அந்த ரெக்கார்டிங் அப்போ பார்த்தேன் நான். அந்த கம்போஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு 7 சுரம் வேணும். இவருக்கு வந்து சூ மந்திரகாளி அப்படின்னு ஒரு 7 எழுத்து போதும். அப்படி கண்ணை திறந்தாருன்னா ஒரு டியூனு. அப்போதான் நினைச்சேன், இந்த மனுஷன் வந்து பெரிய கொள்ளைக்காரனா இருப்பான் போல இருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஹீரோவை நடிக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது. கொள்ளைக்காரனா ஹீரோவாக இருக்க முடியும். அன்பையும் காதலையும் காட்டி ஒரு ஹீரோவோட மனசை கொள்ளையடிக்கிறவன் ஹீரோவாக இருப்பான். தன்னுடைய நற்செயல்களை காமிச்சு மக்களோட மனசை கொள்ளையடிக்கிறவன் தான் ஹீரோவாக இருப்பான். இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசும்போதே அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், ரொம்ப இனிமையானவர். உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய டியூனை விட அவருடைய நற்பண்புகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். நடிச்ச அசத்திர விஜய் வந்து நம்ம வந்து இளைய தளபதினு சொல்றோம். அந்த மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா, இவரை இசையால் அசத்திர இவரை வந்து இசைய தளபதி அப்படின்னு ஒரு பாராட்ட கொடுக்கலாம், ஒரு பட்டத்தை கொடுக்கலாம் நினைக்கிறேன். இசைய தளபதி கேட்கல. ஓகே. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையோட நம்ம ட்ரைலர் இதையும் பார்த்தாவே தெரியுது. அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் திரு நிர்மல்குமார், அவரோட ஒரிஜினல் நேம் வந்து தோத்தாதிரி. ஆனால் அந்த திரியில தோற்காத நெருப்பாக கிட்டத்தட்ட நிறைய வருஷமா அவருடைய உழைப்பின் திறமையை வந்து அப்படியே மடங்கி கிடக்குங்க. அதனால டெஃபினட்டாக இந்த படம் வந்து அவருடைய உழைப்புக்கும் அவருடைய போராட்டத்துக்கும் மிகப்பெரிய வெற்றியாகி நிர்மல்குமார் இந்த படத்தில் ஒரு பெரிய வெற்றி அடைவார். இந்த படத்தை தயாரிக்க ஸ்டுடியோ 9 மற்றும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். படத்தினுடைய ட்ரைலர் பார்க்கும்போது நல்ல பிரியாணி வாசனை, அதுவும் ரம்ஜானுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது உண்மையில் அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிரியாணி கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்காகவே வந்து விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அவருடைய தயாரிப்புக்கு ஏன் வந்தார், நடிகராக ஏன் வந்தார் போது ஏற்கனவே நான் படம் பார்க்கும்போது உண்மையிலேயே எல்லாரும் சொன்ன மாதிரி விஜய் ஆண்டனி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சைலண்டோ, ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள கண்டென்ட் வந்து அவ்வளோ வயலண்டாக இருக்கும். ஸோ அண்டர் கரண்ட் வந்து அருமையான ஒரு சப்ஜெக்டை இசையமைப்பாளராக இருந்து கேட்டு அதில் தான் நடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு சொன்னால் எந்த ஒரு அளவுக்கு ஷட்டில்டாக, அதாவது ஹீரோஸ் சொல்லும்போது ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் வந்து அவருக்கே தெரியும் தனக்கு சரி வராது. அதனால தான் புத்திசாலித்தனமாக நீங்கள் இங்கே இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது கூட அந்த ஒரு பாட்டில் ஸ்லைட்டாக நடக்கிறது போகிறது மட்டும்தான் பண்ணியிருக்காரே தவிர மற்ற டான்ஸ் ஆடுறது போகிறது வரும்போது என்னன்னா ரொம்ப கஷ்டம். பொதுவாகவே வந்து ஒரு படத்தில் வந்து கதாநாயகனாக இருக்கிறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். இல்லைன்னா ஈஸியாக வந்து நடிக்கலாம். அந்த மாதிரி தான் அவர் வந்து கரெக்டாக தனக்கு எது சூட் ஆகுன்றது கரெக்டாக தேர்வு. அது நான் படத்தில் பார்க்கும்போது தெரியும். அதனுடைய சாயல் பார்க்கும்போது இது அதனுடைய பார்ட் 2 மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த ஃபீல் இருக்கலாமா என்ன தெரியும். பட் உண்மையிலே அது அந்த படத்தை நான் அவ்வளோ ரசித்தேன். நான் வந்து பிரமாதமான ஒரு படம். ஆனால் அதில் வந்து அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன இருந்திருக்குன்னு சொன்னால், வியாபார ரீதியாக
கரெக்டாக எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுக்கணும், எந்த எக்ஸிபியூட்டர் கிட்ட போய் சேரணும் போது அந்த படத்துக்கான ஒரு நியாயமான ஒரு அங்கீகாரம் அதுக்கு கிடைக்கலன்றது எனக்கு தெரியும். ஆனால் அந்த அடிப்படையில் தான் சோலோவாக ப்ரொடியூசராக இருக்க வேண்டான்றதுனால ஒரு அருமையான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டுடியோ சுரேஷ் வந்து ஏற்கனவே வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நல்ல அனுபவம் உள்ளவர் மட்டும் இல்லை, நல்ல டீம் வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு ஹைடெக்ல இன்னைக்கு எப்படி வந்து நெட்வொர்க்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் வந்து சுரேஷ் அவர்களை தேர்ந்தெடுத்தது ஏற்கனவே அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தினால விஜய் ஆண்டனிக்கு ஒரு நல்ல விநியோகஸ்தராக வரணும். நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு ப்ரொடியூசராக வர்றதுக்கு முன்னே தயவுசெய்து தெரிஞ்சுக்க வேண்டியது, டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து அனுபவம் வந்தாதான் படம் தயாரிக்கிறதுக்கும் படத்தை வந்து சக்சஸ் பண்ணி கடைசி வரலும் மக்களை கொண்டு போய் சேருவதற்கான ஒரு வழியை வந்து கண்டுபிடிக்க முடியும். அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. அதனால ஒரு புத்திசாலித்தனமும் தெரியுது. அதே மாதிரி டைரக்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறத விட எடிட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் அனுபவம் இருந்தால் ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு டைரக்டராகவும் வேஸ்டேஜ் இல்லாத ஒரு நல்ல இயக்குநராக வரலாம். அது போலதான் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து அனுபவம் உள்ள ஒரு சுரேஷ் கிட்ட இந்த படத்தை பார்ட்னரா சேர்ந்து பண்ணது வந்து உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம். நிச்சயமா சரவணன் அவர்களை நான் வந்து சில வார்த்தைகள் சொல்லணும். அவர் ஃபர்ஸ்ட் அந்த மாசாணி படத்துல முதல் முறையாக சந்திச்சேன். ஆனா அவருக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் மற்ற தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக மார்க்கெட்டிங்ல அருமையான ஒரு மனிதர். ஆனா ஒரு படத்திலேயே அவருக்கு வந்து 100 படங்களுக்கான அனுபவத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த படத்துல நிச்சயமா அவருக்கு லாபம்ன்றதை விட நஷ்டம் கூட இருந்திருக்கலாம். ஆனா அது பல கோடிக்கான லாபத்தை வந்து அந்த அனுபவங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்க்கும்போது எடிட்டிங்ல இருந்து அது எப்படி குறைக்கணும் செய்யணும், படத்தை வந்து அந்த பேஷன் டுவர்ட்ஸ் சினிமாவாங்க அது வந்து முழுக்க சரவணனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் தான் அவர் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டே சொல்றாரு, த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் இத்தனை பிரிண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு சார், இவ்வளவு ஸ்கிரீனிங் இருக்குன்னு சொல்லும்போது நெட் கலெக்ஷன் இவ்வளோ, ரெப்ரஸன்டேட்டிவ் பேட்டா இவ்வளோ சொல்லி ஸோ எல்லா புள்ளி விவரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிசினஸ் மேன் வந்து சரவணன். ஸோ இந்த டீம் வந்து விஜய் ஆண்டனியா இருந்தாலும் சரி, சரவணன் சாரா இருந்தாலும் சரி, ஸ்டுடியோ 9 சுரேஷா இருந்தாலும் சரி, இந்த 3 பேருடைய கூட்டணி தொடர்ந்து படம் படணும். அதான் என்னுடைய நான் மனசார வேண்டிக்கிறது. உங்க மாதிரி திறமைசாலிகள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இப்ப தேவை, இந்த மாதிரி புத்திசாலிகள் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. நீங்க நிச்சயம் தொடர்ந்து நீங்க பண்ணணும், படங்கள் வந்து தொடர்ந்து பண்ணி சக்சஸ் பண்ணணும். இந்த படம் வெற்றி பெறுவது சந்தேகமே கிடையாது, உறுதியா நிச்சயமா வெற்றி பெறும். ஏன்னா எல்லாருடைய கான்செப்ட் இதுல இருக்கு. வெற்றி பெறலாம்னு சொல்றதை விட சத்தியமா இந்த படம் வெற்றி பெறும், அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா விஜய் ஆண்டனி வந்து ஒரு நடிகராக வந்து அவருடைய மியூசிக் வந்து எனக்கு அந்த டிஷ்யூம் படத்துல இருந்து எனக்கு ரொம்ப அவருடைய அப்பதான் அட்டென்ஷனா வந்தது. ஸோ புதுசா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்திருக்காருன்னு சொல்லும் போது அதுல ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், காதல் சந்தியா வந்து நடிச்சிருப்பாங்க. அது வந்து இந்த நுனிநாக்கை கட் பண்ணா பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு எனக்கு சரியா தெரியல, அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். அந்த பாட்டே ஒரு வித்தியாசமா இருக்கு, லிரிக்ஸ்லேயே வந்து சொல்லக்கூடிய விதங்கள் அழகா வந்து பண்ணியிருந்தாரு. ஆக அவர் இசையமைப்பு துறையிலையும் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் பொதுவாக விஜய் ஆண்டனி கிட்ட ஏதோ ஒரு பாட்டு நல்லா இருக்கும், ஆனா பொதுவாக அவருடைய படங்கள் வந்து எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும், அதுதான் அவருடைய திறமை. ஆக அவர் இசையமைப்பாளராகவும் இருக்கணும், நடிகராகவும் இருக்கணும் என்றது என்னுடைய வேண்டுகோள். ஆக இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. மணிக்கு நான் ஹீரோயின் பற்றி சொல்ல விட்டுட்டேன். எனக்கு உண்மையில பார்க்கும்போது ரொம்ப பேர் வந்து ட்ரிஷா கிடைக்கலன்னு சொல்லி வருத்தமா இருப்பாங்க. அந்த அவங்க ஆட்டிடியூடும் பர்ஃபார்மன்ஸ் சில ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது ட்ரிஷானுடைய சாயல் இருக்கு. யாரு ட்ரிஷா வந்து கால் ஷீட் கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அவங்களை பயன்படுத்திக்கிங்க. அவங்களும் அதே மாதிரி ட்ரிஷா அளவுக்கு கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னு ஒன்றும் பிரமாதமா இருக்கும். இங்கே வந்துக்கூடிய பெரிய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என்னை விட என் மேலே நீங்கள் எல்லாரும் நம்பிக்கை வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை எல்லாத்தையும் நான் காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன். இந்த படத்தோட டைரக்டர் நிர்மல்குமார், பொதுவாக நான் வந்து ஃப்யூச்சரில் படம் பண்ணாலும் சரி, இப்போ அசோசியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது மோர் தேன் டேலண்ட் அவர் கேரக்டர் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவர் நம்பி ஃப்யூச்சரில் நீங்கள் யாராவது படம் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால் 100% அவர் கேரக்டர் நல்லா ரொம்ப 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 நல்ல ஒரு டைப் அவர். அதனால தான் பாரதிராஜ் சார் கூட வந்து அவர் 12 வருஷம் ட்ராவல் ஆக முடியுது. இந்த படத்தை என் கூட சேர்த்து தயாரிச்சு என்னோட நண்பர் சுரேஷ், நண்பர் சரவணன்,
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ் கேட்டதுக்கு. சரவணன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். கண்டிப்பாக இந்த படம் வந்து ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஹீரோவாக பேசிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் மியூசிக் பண்ணியிருந்தா கூட முதல் படம்ன்றது எல்லா ஆக்டருக்கும் லைஃப்பில் முக்கியமான விஷயம். அது சரியாக லான்ச் ஆனால் தான் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேச முடியும். அதுக்கெல்லாம் காரணம் நான் வந்து என்னோட டைரக்டர் ஃப்ரெண்டு ஜீவா சங்கருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சலீம் அப்படின்னு வச்சோன்னா எல்லாரும் சீக்குவலாக இதுவாக பல விஷயங்களுக்கு காரணமாக அந்த படம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. சலீம் சீக்குவலாக இல்லைன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். என் படத்தில் என் கூட ஒர்க் பண்ண என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ரத்தத்தை கொடுத்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட ஹீரோயின் அக்ஷா, அஷ்மிதா, எல்லாத்துக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. ஃபாத்திமா என்னோட மனைவி, என்னோட உயிர், வார்த்தையில் சொன்னால் பத்தாது. அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பட்டு தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. மேடையில் ஜென்ரலாக கோயிலில் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். என்னன்னா நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இடம். அதுக்கடுத்து இந்த மாதிரி அரங்கத்தில், அதுவும் ஜென்ரலாக ஆடியோ லான்ச்சில் எல்லாருமே வந்து நினைப்பாங்க, ஓ படம் நல்லா வரணும், நல்லா ஓடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடம் அது. அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை பார்க்குறேன் இதில். என்னை சார்ந்தவங்களும் சரி, நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எங்க இந்த சலீம் படம் ஆரம்பிக்கும்போது எங்கள் அப்பா இருந்தார், இன்னைக்கு இல்லை. ஆனால் உங்களில் ஒருவங்களா இங்கே ஒரு இடத்துல உட்கார மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த சலீம் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த சலீம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என் அண்ணன் வெங்கட். நான் விஜய் ஆண்டனி சார் மீட் பண்ணிட்டு, சார் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சார் சலீம் நல்ல ப்ராஜெக்ட் இருக்கு, நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். அப்பயே எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அந்த 2 சாங் தான் போட்டு காமிச்சாங்க. அப்பயே நான் அதுக்கப்புறம் நேற்று வரைக்கும் கூட நான் எதுவுமே பேசல. நடுவில் வந்து படத்தோட பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகி பெருசாக போகும்போது என்னோட நண்பர், நான் மாசாமின்னு ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிட்டேன். அதோட நண்பர் அவர்கிட்ட அண்ணன் கூப்பிட்டானே, சரவணானே வாங்க, நல்ல படம் அது, இது பெருசாக வந்துட்டு இருக்கு, நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் உடனே ஓடி வந்து பண்ணாரு. மெயினாக வந்து விஜய் ஆண்டனியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். விஜய் ஆண்டனி வந்து ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்து, ஜி போதும் ஜி அப்படின்னு சொன்னா, ஜி நீங்க சும்மா இருங்க, இது 100% பர்ஃபெக்டா வரட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு காமிக்க கூட மாட்டாரு. கடைசியில் அந்த விஷுவல பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் அவங்க டீம் இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒரு கார்பரேட் டீம் வச்சிருக்கோமோ, அவங்க சின்ன டீமா இருந்தாலும் பயங்கர ஷார்ப்பான டீம். அவங்க ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்க சாண்டாவா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி, ஒரு காஸ்ட் கட்டிங், அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஹியூஜா ஒரு பர்ஃபெக்ஷனாகவும் பண்ணக்கூடிய ஒரு டீம் அது. எனக்கு இந்த சலீம் ஆடியோ லான்ச்சில் என்னோட குருநாதர் பாலான வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறேன், நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த ஃபாத்திமா மேடம், சரவணன் சார், ஆர்கே சுரேஷ், இவங்க தான் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, அவ்வளோதான். ப்ரொடியூசர்ஸ் படம் நல்லா வரணுன்றதுக்காக, பிரமாதமாக வரணுன்றதுக்காக விஜய் ஆண்டனி சாரை நம்பி அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கட்டுப்பட்டு இவ்வளோ சிறப்பாக ஒரு படத்தை கொண்டு வர உறுதுணையாக இருந்திருக்காங்க. சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இந்த கேள்வி கேட்கல, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறது விஜய் ஆண்டனி சார் தான். ஸோ இதில் விஜய் ஆண்டனி சார் நாளில் நீங்கள் வேறு ஒரு ஜோனலில் பார்த்துருப்பீங்க, சலீமில் வேறு மாதிரி ஒரு ஆக்ஷபாத் சன்னி ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டெக்னீஷியன்ஸ், என் கேமராமேன் கணேஷ் சந்திரா ரொம்ப பிரமாதப்படுத்திருக்கார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எடிட்டர்ஸாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கட்டும், குறிப்பாக சாண்டா மேடம், ஜனார்தன் சார் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த படம் வளர்கிறதுக்கு மிக காரணமாக வந்திருக்காங்க.
மியூசிக்கில் சொல்லவே வேணாம், விஜய் ஆண்டனி சார் பற்றி தெரியும் உங்களுக்கு. இவர் இதில் கலைக்கு பின்னி எடுத்திருக்கார், ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. படம் ஜூலை ரிலீஸ். அப்புறம் குறிப்பாக உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் எல்லாரும் உறுதுணையாக இருந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. இந்த படம் விஜய் ஆண்டனி சார் எனக்கு அறிமுகப்படுத்தினது நாகராஜன் சார். கதையை சொன்னோம், நான் அப்புறம் இந்த படம் தான் நான் பண்ணுவேன்ட்டு முழு மூச்சோட இன்னை வரைக்கும் ஒரு நடிகனாக இல்லாமல், ஒரு மியூசிக் டைரக்டராக இல்லாமல், சகோதரனா என்னோட உறுதுணையாக இவ்வளோ விஷயம், இவ்வளோ இது இப்போ பார்த்த விஷயம் அத்தனைக்கும் முழு பங்கு அவருக்கும் இருக்குன்னு நான் பெருமையாக சொல்லிப்பேன். நன்றி, வணக்கம். பேசின எல்லாருமே விஜய் ஆண்டனி நல்லவர் வல்லவர்னு ரொம்ப வார்த்தை தான் பேசுகிறாங்க. ஆனால் அவர் மட்டும் ஏன் இப்படி முறைச்சு நிற்கிறாருன்னு தெரியல. இந்த முறப்பும் இந்த கம்பீரமும் படத்தில் இருக்குன்னு நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிர்மல்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ஷாம், உங்களோட கனவு நனவாக என்னால் ஆன முயற்சிகள் நான் இருக்கிறேன். ஏன்னா அந்த 6 மெழுகுவர்த்திகள் அந்த படம் பார்க்க தவறிட்டேனே தவிர, அதுக்காக அந்த பையன் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின், இந்த கண் வீங்கி போய் இந்த ரொம்ப கொடுமை இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட டெடிக்கேட்டடான படத்துக்காக கடுமையாக உழைக்கிற ஆர்டிஸ்ட்டுகள் தான் நான் ஒர்க் பண்ணதுக்கு நான் ஆசைப்படுவேன். சும்மா ஏன்னா வந்துட்டு ஆட்டம் பாட்டம் பாடிட்டு போகிற ஆளுகளுக்கு நான் ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன். அதில் எத்தனை கோடி வருமானம் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அதே மாதிரி ராஜா கூடிய சீக்கிரம் அப்பா வந்து சந்திக்கிறேன். தம்பி காலேஜ் விஷயமா. அப்புறம் சுடியோனேன் சுரேஷ் பற்றி சொல்லணும். அவனை நீங்கள் வந்து அவன் பேசுகிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த சபை நாகரிகம்லாம் தெரியாது. சின்ன பையன், அவன் என்ன சொல்லுவேன். அவனை டிஸ்ட்ரிபியூட்டராக பார்த்துருக்கீங்க, ப்ரொடியூசராகவும் பார்த்துப்பீங்க. ஒரு நடிகனா என்னோட அடுத்த படத்தில் பார்க்க போறீங்க. அவனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் விஜய் ஆண்டனிக்கு மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வானத்தில் இருக்கும் விண்மீன் எல்லாம் கால்மனைத்து வந்தது போல் அரங்கமே மென்னுகிறது உங்களின் அனைவரின் வருகையை கண்டு. ஆம், ஒளி கேட்க ஒளி வருவது முறைதானே, நட்பென்பது இதுதானே. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி விழாவை சிறப்பித்த அனைவருக்கும், கலைஞர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், நடிகர் நடிகைகளுக்கும், முக்கியமாக திரு நிக்கில் சார் அவர்களுக்கும், எங்கள் சலீம் திரைப்படக்குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என் இனிய மக்களே, அதே சத்தியம் தியேட்டர், அதே நுழைவாயில், அதே பலூன்கள், பைசலுக்கு 10 பேர், அதே ஃபிளாஷ் லைட்ஸ், அதே மேடை, அதே ஒரு 30 பேர், அதே சிக்கல் சுந்தரம், நிக்கில், அதே ரம்யா, அதே மைக்,
அதே பாரதி ராஜா, அதே இனிய தமிழ். எவ்வளவு இந்த பேசுவதில் இந்த முடிவுங்கிறதுல ஒரு 4 ஃபங்க்ஷன் பேசுறது. பிகாஸ் என்ன கண்டிப்பாக இந்த படம் இப்படி பேசி ஏதோ 4 பேர் பேசலாம், 2 பேர் பேசலாம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காரணும். ஒரு விழா சம்பிரதாயம் சடங்கு உண்மை. ஆனால் இது நான் பேசுவதாக இல்லாமல் இருந்தேன். எதுதான் பிள்ளையை கொடுத்துட்டேன், வாக்கப்பட்டு போச்சு. வாக்கப்பட்டு போன இடத்துல விஜயாண்டனி மட்டுமே பேசுறாங்க, என் பிள்ளையை பற்றி பேசல. ஆகினால நான் விஜய் ஆண்டனி பேசுவேன், அதுக்கு முன்னாடி என் பிள்ளையை பற்றி பேசுவாங்க. கையெழுத்து நின்றுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இன்ன வரைக்கும் எடுக்கவே இல்லாத ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து எப்படி நின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கையெழுத்து. பணிவனுடைய உச்சம் பணி செய்வதில் அவனை போல நிறைய வந்திருக்காங்க. என்கிட்ட எவ்வளோ அசிஸ்டன்ஸ் போயிருக்காங்க, வந்திருக்காங்க. சளைக்காமல் என்னை பற்றி புறம் பேசாமல் நான் எது செய்தாலும் சரி என்று ஒப்புக்கொண்டு நான் அப்டேட்டில் இல்லை என்பதை கூட சில நேரம் சுட்டி காட்டி ஈவன் டெக்னிக்கலாக அட்வான்ஸ் அவசியம். சச் எ கிரேட் ஃபெலோ, நல்ல பையன். சும்மா இந்த மேடை, ஏன்னா இந்த மேடையில் பொய் பேசுறது அதுக்காண்டி மைக்கை நான் பிடிக்க மாட்டேன். இந்த மைக்கில் நான் உண்மை பேசுறதுனால மைக்கை பிடிச்சேன். அற்புதமான டெக்னீஷியன். இதற்கு முன்னால் 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது. என் சுயநலத்திலே போகாதா பிடிச்சி வச்சேன். இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் அவனை விட்டேன். Such a great technician, great human soul. எனக்கு என்ன ஒரே ஆச்சரியம்னா, ஆக்ஷன் த்ரில்லர்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவான். இந்த ரொமான்டிக் வரமாட்டான்னு கேட்டேன். இந்த காதலிச்சு பாருன்னு சொல்லி 5 வருஷமா போறானே மாட்டேன். நான் சொன்னேன், யாரையோ லவ் பண்ணி சொல்றாங்க. பொம்பளை பக்கமே திரும்ப மாட்டான். எனக்கு தோணும். சீரியல் கொடுத்து பார்த்தேன், படம் கொடுத்து பார்த்தேன். எந்த ஹீரோயின் கூட இப்படி முஸ்லிம் கோச்சு போயிடும். அப்பேற்பட்ட லவ் சீன் பாட்டை பிச்சு எடுத்துருக்காங்க. எப்படி அப்போ உள்ள ஏதோ வச்சிருக்காங்க. ஸோ நல்ல பிள்ளை, நல்ல டெக்னீஷியன், நல்ல காம்பினேஷன். விஜய் ஆண்டனி ஒரு அற்புதமாக நம்ம நான் அதிகமாக படவில்லை. ஏதாவது ஒரு நாள் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தோம், நான் அவருடைய துணையாக இருக்கலாம். அன்னைக்கு பேசும்போது சச்ச பொலைட் அண்ட் பணியும் அவனுடைய பின்னால் துணையாக இருப்பது. அவன் துணையாக ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம், ஜட்ஜ் பண்ணிடலாம். இந்த மனிதனுக்கு இந்த அம்மா எவ்ரிதிங் அப்படிங்கிறது. சிஸ்டவே யூ காட் a good wife. நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல மனிதன், நடிகன். அவன் பாலா சொன்ன மாதிரி இந்த முறைப்பு படம் முழுக்க இருந்தால் நல்லா தான் இருக்கு. ஷியாம் பாலாட்ட கேட்டான், பாவம் விஜயாண்டனி நீ கேட்டு வேணாமா, உன்னை மூஞ்சி கீஞ்சியை மாற்றி ஏதாவது பண்ணிடுவாங்க. அனைத்து டெக்னீஷியன்கள் இதில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும், நடித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வழக்கமோடு சொல்ல, இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் வித் ரொமான்ஸ் பிரமாணமாக வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன இந்த பேரை வச்சுட்டு எவனா தகவல் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது தகவல் இருந்தால் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் அதுக்காக போராட வேண்டும். நன்றி, வணக்கம். கேமராமேன் திரு கணேஷ் சந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஏய் நாளே சினிமா உட்கார okay?
ஓகே சார் முன்னாடி உட்கார சொல்லுங்க சார். நன்றி. ரம்ஜான்